கன்னியாகுமரியில் உள்ள மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. மண்டைக்காடு ஒடுக்கு பூஜை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் நடைபெறும் தனித்துவமான பூஜையாகும். இந்த பூஜையில் பக்தர்கள் மது மற்றும் பல வகையான படையல் பொருட்களை அம்மனுக்கு வைத்து பாரம்பரிய முறைகளில் வழிபட்டு அம்மனின் அருளை பெறுகின்றனர். குறிப்பாக பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் இந்த கோவிலில் பொங்கலை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவிலின் தலைமை குருக்களான சிவஸ்ரீ ஜே பகவதி குருக்கள் நேரில் கலந்து கொண்டு பூஜைகளை மிக சிறப்பாக நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ குருமண்டலம் வீரமணிதாசனும் அவருடைய மகன் ஸ்ரீ வெங்கட் வீரமணிதாசனும் மற்றும் அவரது குழுவினரும் வழங்கிய பக்தி இன்னிசை நிகழ்ச்சி களை கட்டியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 6ஆம் நாள் இரவு வலியப்படுக்கை எனப்படும் மகா பூஜை நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணிக்கு விரதமிருந்த அம்மன் பக்தர்கள் பகவதி அம்மனுக்கென்று விசேஷமாக தயாரிக்கப்பட்ட உணவு பண்டங்கள், காய்கறிகள் மற்றும் கனி வகைகளை சுத்தமாக மண்பானைகளில் வைத்து வழிபட்டனர். அதேபோன்று உலகின் 13 நாடுகளில் மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களால் வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.